அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கடையோட ஓனர் யாரு? நான் தாங்க. உன்னோட கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணி இப்போதாயா வாங்கினேன். ரொம்ப சந்தோஷங்க. அடிக்கடி நம்ம கடையில் பிரியாணி வாங்குங்க. ஏயா, வாங்கின பிரியாணியையே திங்க முடியாமல் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் அடிக்கடி வேற வாங்கணுமா? ஆமாம், ஏன் சாப்பிடாம திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? காசை கொடுத்து ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் பண்ண நீ கண்டதையும் பிரியாணியில் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னங்க சொல்கிறீங்க? குடிச்சிட்டு போட்ட பீடி உள்ளே கிடக்குதியா பார். அடடா, போதையில் இந்த ஆளுக்கு கண்ணு கூட சரியாக தெரியல போல இருக்கு. ஏங்க, இது பீடி கிடையாது. யார்டா கதை விடுற? இந்த மாதிரி தான் பீடி சிகரெட்டு புகையில எல்லாம் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா? போதையில் கண்டமான பேசாதீங்க. கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாடா சொல்லாத கஸ்டமரே, நான் பார்க்காத கஸ்டமரா? நாங்கள்லாம் போகிற போக்கில் 50 கஸ்டமரை பார்ப்போம். வர்றப்போ 5 கஸ்டமரை மீட் பண்ணி ஹாய் சொல்லிட்டு போவோம். கஸ்டமரை பற்றி எங்கிட்டயே பேசுறியா? நானும் உனக்கு ஒரு கஸ்டமர் தான் ஐயா. சொன்னால் கேளுங்க, இது பீடி துண்டு கிடையாது. அப்புறம் சிகரெட் துண்டா? என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாமல். ஐயோ, பிரியாணி சிக்கன் எல்லாம் தட்டி விட்டாரு. போதையில் பயங்கரமாக ரகலை பண்ணுறாரு. சார், சொன்னால் கேளுங்க, கஸ்டமர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கட்டியா? பார்த்தா எனக்கு என்ன? காசு கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கேன். அவன் பீடி குடிக்கிறவனெல்லாம் எதுக்கியா கடைக்கு வேலைக்கு வைக்கிற? நீ அனுப்பின பிரியாணியில் சரக்கு வாடை வந்திருந்தா கூட சகிச்சுக்கிட்டு குடிச்சிருப்பையா. ஆனால் பீடி துண்டை போட்டு அனுப்பி போதையில் இருந்த என்ன கடைக்கு வர வச்சிட்டியே ஐயா. என்னடா நான் கேட்குறேன், பதிலே சொல்லாமல் நிற்கிற? யோ, ஏன் பிரியாணி அண்டாவை கவுத்து விட்ட? பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட என்ன நீ கவுக்கலியா? அதனால தான் அண்டாவை கவுத்து விட்டேன். நீ இதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நான் அப்படி ஓரமாக உக்காந்துருப்பேனே தவிர போக மாட்டேன். என்னது சார், இந்த கடையில் சாப்பிடாதீங்க. பிரியாணியில் பீடி துண்டு கிடக்கு. அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க. அதை பற்றி விசாரிக்க தானே நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு ஃபோனே பண்ணிட்டாங்களா? ஃபோன் பண்ணாமல் வர்றதுக்கு நாங்கள் என்ன பொழப்பத்தா உட்காந்துருக்கோம்? நான் அப்படி சொல்லலையே போலீஸ். வழி விடு, நாங்கள் உள்ளே போய் விசாரிக்கணும்ல. ஹலோ போலீஸ், பிரச்சனை பண்ணுறதே நான் தான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா போலீஸ்கிட்டே வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுவ? எனக்கு வந்த பிரியாணியில் தான் பீடி துண்டு கடந்தது. இதுதான் எனக்கு இவங்க கொடுத்த பிரியாணி. பாருங்க உள்ள. இவனுக்கு போதை ஓவராகி போச்சு. பிரியாணியில் ஒன்றத்தையும் காணமே. இல்லை, இன்னும் அதை கிடக்குது. பார்த்துட்டிங்களா? உள்ள பீடி துண்டு இருக்கா இருக்கா இருக்கா? இலை இது நல்லா பாரு, பீடி துண்டா? இது பிரிஞ்சி இலையா? அதுதான் பீடி மாதிரி சுருண்டு கிடக்கு. என்னது பிரிஞ்சி இலையா? சொன்ன நம்ப மாட்டியா? என்ன பிரிச்சு பாரு. ஆஹா, ஆமா, பீடி மாதிரியே சுருண்டு கிடக்குது. பீடி துண்டுக்கும் பிரிஞ்சி இலைக்கும் வித்தியாசம் தெரியாம குடிச்சிட்டு வந்து பிரியாணி கடையில் வம்புலுக்கியா? சாரி சார், போதை அதிகமானதுனால பிரிஞ்சி இலை பீடி மாதிரி தெரிஞ்சிருச்சு சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். ஒழுங்கு மரியாதையா கடைக்கான நஷ்ட ஈடை கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஆமா, நஷ்ட ஈடு எவ்வளோங்க? 5000 ரூபா. ஆஹா, 500 ரூபா சரக்கு குடிச்சதுக்கு 5000 ரூபாய் அபராதம். A few moments later. ஆஹா, பீடி துண்டுன்னு சொல்லி அலப்பறை பண்ணதுக்கு 5000 ரூபா பிடிங்கிட்டாங்களே ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ, யார் அது? மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா? என்னது மேட்ச் பாக்ஸா? ஆமாம், பீடி பற்ற வைக்கணும். என்னது பீடியா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.